குலதெய்வம் தெரியாதவங்க அம்பாவை வழிபடலாம். வணக்கம் மக்களே. போன வீடியோவோட முடிவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நாங்கள் திருத்தணி கன்னி கோவில் தான் எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே ஒரு சந்தேகம். எங்களுடைய சொந்த ஊருங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஆனால் குலதெய்வம் எப்படி திருத்தணியில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல, நம்ம முன்னோர்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு நடக்கிற தொலைவுலையோ இல்லை ஒரு மாற்ற வண்டியில போகிற தொலைவுலையோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு குலதெய்வம் பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் நடந்தோ இல்லை அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகிறது அப்படிங்கிறது பொதுவாக இருக்காது. அதனால எங்கள் ஊர் பக்கமாகவோ இல்லை எங்கள் ஊர்லேயோ தான் இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். இந்த சந்தேகம் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் ஐயா பேசுனதை கேட்கும்போது இந்த சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. அப்போ எங்கள் குலதெய்வம் எங்க இருக்கு? குடும்பத்தினர்கள்கிட்ட இதை பத்தி தீவிரமா விசாரிச்சோம். குடும்பத்தினர்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒரு பத்திரிகை கிடைச்சது. அந்த பத்திரிகையில ஐயம்பேட்டை கன்னியம்மன் கோவில் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த கோயில் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு திருமண நிகழ்வு நடக்குது இந்த கோயில்ல அப்படின்னா, அதுவும் ஐயம்பேட்டை காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இது எங்க குலதெய்வமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் ஐயம்பேட்டை கன்னியம்மன் கோவிலுக்கு போனோம். அந்த கோவில் மன நிறைவாகவும் ரொம்ப மன அமைதியாகவும் உங்களுக்கு அந்த இடம் ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்தது. அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, தம்பி குலதெய்வம்ன்றது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, நாங்க இது வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் கோயிலை தேடி போனோம். அந்த கோயிலோட பேரு ஜம்போலை கன்னியம்மன் திருக்கோவில். அந்த கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே ஒரு காக்கா கத்திக்கிட்டே கோயில இருந்து வெளியேக்குச்சு. இதை பார்த்ததும் என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஏதோ ஒரு சக்தி எங்களை வரவேற்கிற மாதிரி ஒரு உணர்வு. உள்ள போய் கன்னியம்மனை வழிபட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு நிழல். இங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகா செதுக்கப்பட்ட சிலைகள். ஆனா முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் அப்படின்னா இனிய சிற்ப வேலைப்பாடுகளும் இல்லாம ஏதோ ஒரு கல்ரூபத்துல தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. அந்த உள்ளுணர்வு கொடுத்த நம்பிக்கையில கோயிலை சுத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். அப்போ சிறிய கோயிலுக்கு ஒரு 10 அடி தொலைவுல மரத்தடியில ஒரு சிலை இருக்கு. பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் இல்லாத ஒரு தொன்மையான ரூபம். அதை பார்த்த அந்த நிமிஷம் எனக்குள்ள ஏதோ இனம் புரியாத சந்தோஷம், ஏதோ ஒரு சிலிர்ப்பு. அங்க ஒரு அமைதியான சூழல், பக்கத்துல ஒரு அழகான கண்ணுக்குட்டி. இது எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல நாங்க நின்று கையெடுத்து கும்பிட்டப்போ எங்களுக்கே தெரியாம சத்தமா ஒரு பள்ளி சத்தம். நாங்க நினைச்சது சரிதாங்க, அந்த தெய்வமே எங்களுக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்தது. சாமி குலசாமி எல்லாம் சரி சாமி, ஒன்னு கேட்டா தப்ப
தப்பா தப்பா வேற யாரும் துணை இல்ல கூட வரவில்லை எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடே 100% இதுதான் இவங்க குலதெய்வமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் பெரியவங்க கிட்டலாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த வீடியோவை நான் உங்களோட பகிர்றதுக்கான காரணமே உங்கள் குடும்பத்துலையும் இதே மாதிரி குலதெய்வம் இதுதானான்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். தெரியலன்னு விட்டுறாதீங்க. இனி வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் நம்ம குலதெய்வம்னு சரியா தெரிஞ்சு கும்பிட தெரியும். இனிமேல் ஒரு உசுறு கூட பாரத் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா தெய்வமும் தெய்வம்னா எல்லா சாமியும் சாமி தான். எல்லாத்தையும் கும்பிடலாம், தப்பே இல்லை. குலதெய்வம்ன்றது அந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுற கணக்கு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த இடத்துக்கு போய் நம்ம முன்னோர்களையும் அந்த தெய்வத்தையும் சேர்ந்து கும்பிடுற அந்த ஒரு நிகழ்வு தான் அந்த குலதெய்வ கோவில் எப்பயுமே நடக்கும். முருகா, கண்ணை மூடி நல்லா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. குலதெய்வம்னு என்னப்பா? குலதெய்வம்னா நம்ம பாட்டை முப்பாட்டேன், அவங்களோட பாட்டை முப்பாட்டேன், எல்லாரும் தலைமுறையாக வந்து இங்கே சாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருடைய மூச்சு காத்தும் இந்த மண்ணிலையே இந்த சாமியை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மூச்சு காத்தும் இந்த சாமியை சேர்ந்தது தான் நம்ம குலதெய்வம். நமக்கு ஒரு கஷ்டம்னா, மனசுக்கு பாரம்னா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டா நம்ம முன்னோர்கள் காதில் கேட்டு நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க. அதனால உண்மையான குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்றைக்குமே தவறிடாதீங்க. எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இதே மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கு, இல்லை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.